ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மீனராசி. 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ஜென்ம ராசியான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக கோச்சார பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் ஒரு 5% வேலை செஞ்சால் அதுவே பெரிய விஷயம். கூடுனா 10%. அது கூட நம்மளுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் கோச்சார பலன் என்பது ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த பலன். உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் இப்போ ஜென்ம சனி வருது. பொதுவாக ஜென்ம ராசியில் சனி இருக்கிற காலகட்டம் சற்று குழப்பமான மனோநிலைகள் இருக்கும். எந்த காரியத்திலும் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மைகள் இருக்கும். தடை தாமதங்களை தரும். இது பொது பலன். அவர் பார்க்குற இடங்கள் மூலமாலாம் தடைகளை ஏற்படுத்துவாருங்கிற அமைப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக ஜென்ம ராசியில் சனி இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமண காரியங்கள் தடைபடுவது, கூட்டுத் தொழில்கள் தடைபடுவது, முரண்பாடான விஷயங்கள் நடக்கிறது, சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகிறதுங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். பட் மே மாதம் அவர் பயிற்சியாகி கீழே வந்துடுவார். 6-12 அப்படிங்கிற கோட்பாடு படி ராகு கேதுகள் மாறிடுவாங்க. அதே காலகட்டத்தில் குரு பகவான் தன் உச்ச வீட்டை நெருங்கிடுவார். அவரும் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருப்பார். இதில் குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு, சனியின் பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ உத்தியோக வழியில் வளர்ச்சி, முன்னேற்றம், சுயதொழில் மேன்மை, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது, இடம் மாற்றம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்தபடியாக குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இதெல்லாம் மே மாதத்தில் இருக்கும். மார்ச் மாதம் சனி பயிற்சியில் சற்று குழப்பங்கள் நிகழும். 7.5 சனியில் 3 பிரிவுகளில் இந்த ஜென்ம சனி ஒன்று. பொதுவாக 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது விரய சனி அப்படிம்பாங்க. ராசியிலே உட்கார்றது ஜென்ம சனி. நம்மளுடைய பிறந்த கால சந்திரன் மேலே சனி ட்ராவல் பண்ணுறது தான் ஜென்ம சனி. இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சற்று குழப்ப மனோநிலையை தரக்கூடியது. உங்கள் ராசிக்கு அவர் லாப விரையாதிபதி. லாபத்தையும் விரயத்தையும் ஒரு சேர தரக்கூடியவர் ஜென்மத்தில் உட்கார். அப்போ நம்ம முடிவு எடுப்பதில் தடுமாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த முடிவு எடுக்கிறதுல வர்ற தடுமாற்றம் தான் பெரிய சிக்கலான அமைப்பு. அதில் சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுல நமக்கு தடுமாற்றம் வரும். இப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக முயற்சிகளில் தடுமாற்றம், சகோதர வர்க்க உறவுகளில் ஏதாவது முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் ஏற்படுறது, நண்பர்கள் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம், ஒப்பந்தங்கள் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம். 7ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் தடுமாற்றம், அல்லது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுவது, கூட்டாளிகள் வகையில் ஒரு மாதிரி நெருக்கடியான சூழல், சிக்கல், ஒத்துப்போகாத தன்மை ஏற்படுறது, சமுதாயம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனோநிலை உருவாகிறது. இதெல்லாம் இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷரு, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாதது, வாக்குவாதம், ஒரு மாதிரி நெருடலான தன்மைகள், ஒரு உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை துணிச்சலாம் எடுக்க முடியாமல் போகிறது, இல்லை வேலையை விட்டுட்டு சும்மா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது, வேறு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவோமா அப்படிங்கிற மாதிரியான மனோநிலைகளை இந்த ஜென்ம சனி கொடுக்கும். இது தசாபுத்தி வாரியாக தனித்தனியான பலன்கள் தான் என்றாலும் கூட ஜென்ம சனியில் குழப்பங்கள் அப்படிங்கிற 7.5 சனியில் 1 ஆஃப் தி பார்ட் அது. அஷ்டம சனி 2.5 வருஷம் அது ஃபுல்லாக துன்பமாக இருக்கும். ஜென்ம சனி 2.5 வருஷம் ஃபுல்லாக குழப்பமாக இருக்கும். இந்த குழப்பம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து சற்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். புரியுதுங்களா? 3ஆம் இடத்தை சனி பார்ப்பார் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முயற்சிகளில் தடைகள் இருக்க தான் செய்யும். நாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு இடைஞ்சல் இருக்கும். சனி பகவான் நல்ல பொசிஷன்லேருந்து 3ஆம் இடத்தை பார்த்தார்னா எடுக்கிற முயற்சி பூரா வெற்றி ஆகும். அவரே மோசமான இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்த்தார்னா எடுக்கிற முயற்சிகள் பூரா தடையாகும். ஸோ இதுதான் அமைப்பு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜென்ம சனிங்கிறது சில சிரமங்களை கொடுக்கும் என்றாலும் கூட நிச்சயமாக நீங்கள் சனி திசையில் இருக்க மாட்டீங்க மீனராசி. ஏன்னா குழந்தை பருவத்தில் சனி திசை கடந்து போயிருக்கும். அப்போ புதன் திசை இப்போ உங்களுக்கு நடப்பில் இருந்துகிட்ருக்கும். புதன் உங்கள் ராசிக்கு சற்று ஆகாவளி கிரகம் தான். 4-7ங்கிற அதிபதிகள் மற்றும் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடியவர். ஏற்கனவே 7ஆம் இடத்தை சனி பார்ப்பாருங்க போது திருமண காரியங்கள், கூட்டுத் தொழில், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் சமுதாயத்திற்குமான உறவு நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் இடம் சார்ந்து வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தடைகளை தரும். இல்லை சார், எனக்கு புதன் திசையில் கேது திசை நடந்துகிட்ருக்கு. கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல விஷயம். கோச்சாரத்தில் அவர் 6ஆம் இடத்துல இருக்காருங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அது மே மாதம் நடக்கும்.
கடன் தீரும், நோய் தீரும், எதிரி தீர்வார், வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அமைப்பு ஏற்படும், அரசு வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு கேது திசை நடந்துட்டு இருந்தா, இல்லை சார் எனக்கு கேது திசையும் இல்லை, சுக்கர திசை நடந்துட்டுருக்கு, நான் மிடில் ஏஜில் இருக்கேன், நான் மீன ராசிக்காரன், சுக்கர திசைக்குள்ளே வந்துட்டேன், நான் பிறந்ததே ரேவதி நட்சத்திரம், புதன் திசை ஒரு 10 வருஷம் இருந்துச்சு, கேது 7 17, இப்போ 37 வயசு வரைக்கும் சுக்கர திசை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. சுக்கரன் உங்களுக்கு 3 8 கூடையவர், உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர் இல்லை. ஒருவேளை உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ராசிப்படி இந்த பலன்களை பார்க்கும்போது அட்டமாதிபத்தியம் பெற்ற சுக்கரன் திசை நடத்துகிறான்னா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சகோதர வழி விஷயத்தில் கவனமாக இருங்க, உங்களுடன் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கவனமாக இருங்க, வாழ்க்கை துணை விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. இது சுக்கரன். ஆடம்பர செலவுகளுக்கு பழக்கப்படுத்திக்காதீங்க. உங்கள் ராசி காலபுருஷனுடைய விரய ராசிங்கிறத மறந்துடக்கூடாது. 12ஆம் வீடு ராசிங்கிறதுனால கையை ஓட்டக்கை அப்படிங்கிறது மாதிரி காசு எவ்வளோ வந்தாலும் தங்காது, விலகி போய்கொண்டே இருக்கும். அதனால் ஆடம்பர விஷயங்களில் சற்று கவனம் கூடுதலாக இருங்க. சுக்கர திசையெல்லாம் இல்லை சார், சூரிய திசை வந்துடுச்சு, 6ஆம் அதிபதியோட திசை. ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நண்பர். உத்தியோக முயற்சிகள் பலிதம் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், அரசு அதிகார பதவிகள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டாகும், புதிய வேலைக்கு மாற்றமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அப்பா வழி உறவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் வந்து சேரும். சொத்து பத்து சுகங்களை, பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கிறது, தகப்பனாதி வர்க்கத்தோடு இணக்கமான சூழல் போகிறதுங்கிற மாதிரி இப்படி பலன் போயிடும். இப்போ நடக்கிறது 7.5 சனி, ஜென்ம சனி. அதில் சூரிய திசை இருந்தால் நத்திங் சீரியஸ், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, ஒருவேளை சந்திர திசை நடப்பில் இருக்குது, மத்தியம வயதை கடந்து விட்டவர்கள், சந்திர திசை நடந்துட்டுருக்கு சார், கவனம் நீங்கள் தான் இருக்கணும். பொதுவாக சந்திர திசையை 7.5 சனி சந்திக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுலேயும் ஜென்ம சனி நடக்கிற காலத்தில் சந்திர திசை இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் திங்கள் தோறும் சிவ வழிபாடு செஞ்சு அன்னாபிஷேகம் செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, பாலபிஷேகம் செஞ்சு உங்கள் பேர் குடும்ப நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர்றது சிறப்பு. இதில் சிவன் சந்நிதி கொஞ்சம் ஸ்பெஷலான பழமையான சந்நிதியாக இருக்கணும். மூலவராக சிவன் தான் இருக்கணும். இது ஏதோ ஒரு கோயிலில் அப்படியே பிள்ளையார் கோயிலில் கூட சைடில் சின்னதாக சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் போய் பண்ணக்கூடாது. மூல தெய்வம் சிவனாக இருக்கக்கூடிய பெரிய பழமையான கோயில்களில் திங்கள்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க. இது மீனராசி சந்திர திசை நடப்பில் இருக்கிறவங்க. சந்திர திசைலாம் கடந்துருச்சு சார், செவ்வாய் திசை நடப்பில் இருக்கா, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை 7.5 சனி நடக்குதா அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி கவலைப்படாது. கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் அளவு குறைவாகவே நம்ம மேல் தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே தசாபுத்திகள் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவங்க பின்பற்றுவாங்க. அதில் ஏற்படுற சின்ன சின்ன மாறுதல்கள் தான் கோச்சார பலன்களை நீங்கள் அனுபவித்து உணர முடியும். அதனால் கோச்சார பலன்களை நினைத்து பெரிதாக எப்போதும் கவலை கொள்ள வேண்டாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வணங்கி வர்றது, பெண் தெய்வங்களை வணங்கி வர்றது, வருடத்துக்கு ஒரு முறை கடல் நீராடுறது, கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு சாலச்சிறந்த யோகத்தை தரும். அதனோடு சேர்த்து உங்கள் குலதெய்வ வழிபாடையும் தொடர்ந்து செய்து வர இந்த 7.5 சனி, அஷ்டம் சனி மாதிரியான காலங்களெல்லாம் ரொம்ப எளிதாக கடந்துவிட முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.